வணக்கம் மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்மளுடைய கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை குணப்படுத்தி வராமல் தடுக்க என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை இயற்கையிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம் உடல்ல மிகவும் முக்கியமான உறுப்புகளில் கண்களும் உண்டு. இப்போ கண்கள் இல்லை அப்படின்னா நம்மளால எந்த ஒரு வேலையுமே வழக்கமாக செய்ய முடியாது. கண்கள் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நமக்கு காரணமாக நம்ம ஏன் அமைகிறோம்னு கேட்டீங்கன்னா ஊட்டச்சத்து குறைபாடு, முதுமை, மரபு வழி உள்ளிட்ட பல காரணிகள் நமக்கு இந்த பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு காரணமாக அமைகிறதுக்கு ஒரு ரீசனாக இருக்கு. அதே போல டிஜிட்டல் கேஜெட்டுகளை அதிகமாக உபயோகப்படுத்துறது, இந்த போன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிக நேரம் யூஸ் பண்றது, இரவு நேரங்களிலும் தொடர்ச்சியாக யூஸ் பண்றது, இதெல்லாமே இருக்கிறதால மக்களுக்கு கண்கள் தொடர்பான சிக்கல்கள் அதிகரிச்சுட்டே வரும். இது இறுதியில் கண்கள் அழுத்தத்தை உண்டாக்கி எரிச்சல், அரிப்பு போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்தி கண்களை பலவீனப்படுத்தும். இதை சரி செய்ய என்ன மாதிரியான உணவுகளை தினசரி நம்மளுடைய வாழ்வில் எடுத்துக்கொள்ள வேண்டும், என்னென்ன முறைகளை கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கு கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி தொடர்ச்சியா பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க பாதாம உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கண் ஆரோக்கியத்திற்கு நட்ஸ் மிகவும் நல்ல தீர்வளிக்குது. பாதாம்ல விட்டமின் இ அதிகமாக இருக்கு. இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்வதோடு கண்புரை பிரச்சனை உள்ளவர்களுக்கெல்லாம் பாதாம் செல் சேதத்திலிருந்து பாதுகாக்கிறது. குறைந்தது 10 பாதாம் 2.5 கிராம் புரதத்தை வழங்குது. இது உங்களுடைய திசுக்களை சரி செஞ்சு கண் பார்வை தொய்வடையாம முன்னாடியே உங்களை பாதுகாக்கும். இரும்பு சத்து இருந்திருக்கக்கூடிய பாதாம நீங்க விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருந்திருக்கக்கூடிய உணவுகளோட சேர்த்து இணைத்து எடுத்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய கண்களுக்கு மிகச்சிறந்த ரத்த ஓட்டத்தை இது அளிக்கிறது. மேலும் பாதாம் இருக்கக்கூடிய மேங்கனீஸ் ஃப்ரீ ரேடிக்கல்ஸை எதிர்த்து கண்களில் ஏற்படக்கூடிய வலியை குறைக்கிறது. பாதாமில் காணப்படக்கூடிய பாஸ்பரஸ் சத்து நரம்பு ஆரோக்கியத்திற்கும் மங்கலான பார்வையை சரி செஞ்சு வலுப்படுத்துவதற்கும் சிறந்த பங்களிப்பு தருது. இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய நீங்க பாதாம் தொடர்ந்து 10 to 15 பாதாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் நீங்கள் எடுத்துக்கலாம். நீரில் கலந்து நீங்கள் அதாவது நீரில் ஊற வச்சுட்டு காலையில் வெறும் வயிற்றுல தோலை நீக்கிட்டும் எடுத்துக்கலாம். அப்பப்போ நீங்கள் ஸ்நாக்ஸ் டைம்லையும் பாதாம் எடுத்துக்கலாம். எப்படி சாப்பிட்டாலும் இது உங்களுடைய கண் பார்வையை கூர்மைப்படுத்தும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் கேரட்டை உங்களுடைய உணவுகளில் சேர்த்துக்கலாம். கேரட்டில் விட்டமின் ஏ அதிகம் இருக்கு. இது ஆரோக்கியமான பார்வைக்கு தேவையான ஊட்டச்சத்து என்பதால் கேரட்டை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். கேரட்டில் பீட்டா கரோட்டின் இருக்கு. இது விட்டமின் ஏவாக மாறும். இதை தவிர கேரட்டில் லூடின் என்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டும் இருக்கு. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய உணவுகள் கண்கள் இருக்கக்கூடிய மாகுலர் நெருமியினுடைய அடர்த்தியை அதிகரிக்கிறதாக கண்டறியப்பட்டிருக்கு. இதனால உங்களுடைய விழித்திரை சிறப்பாக பாதுகாக்கப்பட்டு மாகுலர் சிதைவுக்கான உங்களுடைய ஆபத்தை குறைக்கிறது. கேரட்டை நீங்க சமைத்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. பச்சையாக கூட நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம். சேலட் ஆகவும் ஜூஸ் ஆகவும் கூட நீங்க கேரட்டை எடுத்துக்கலாம். ஆனா நீங்க எந்த உணவுப் பொருட்களையுமே சமைத்து சாப்பிட்றது தான் உங்களுக்கு நல்லது. கண் பார்வை மேம்படுவதற்கு பச்சை இலை காய்கறிகள், கிரீன் வெஜிடபிள்ஸ் நீங்க எடுத்துக்கலாம். பொதுவாக பச்சை இலை காய்கறிகளில் விட்டமின் ஏ, விட்டமின் சி என்னும் உயிர் சத்து, லூடின், ஃபைபர் என்னும் நார் சத்து, ஃபோலிக் அமிலம், விட்டமின் கே, மெக்னீசியம், கால்சியம், இரும்பு மற்றும் பொட்டாசியம் போன்ற பல சத்துக்கள் இருந்திருக்கின்றன. இந்த பச்சை இலை காய்கறிகள் இருக்கக்கூடிய லூடின் மிக சிறந்த ஆக்சிஜனேற்றி ஆகும். இது கண் சருமங்கள்ல இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய செல் பரவலை தடுத்து செல் சேதத்திலிருந்து உங்களுடைய கண்களை பாதுகாக்கிறதோட கண்களில் ஏற்படக்கூடிய சிதைவையும் முன்னாடியே தடுக்கிறது. எனவே நீங்க பச்சை இலை காய்கறிகளை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கேழ்கீரை, முட்டைகோஸ், கீரை, ஃப்ரக்கோலி, இது கூட சுரைக்காய், மக்காச்சோளம், பட்டாணி போன்றவற்றை கூட ஆரோக்கியமான கண் பார்வைக்கு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க சிட்ரஸ் பழங்களை நீங்க எடுத்துக்கலாம். சிட்ரஸ் பழங்களான ஆரஞ்சு பழம், எலுமிச்சை பழம், தக்காளி பழம் மற்றும் திராட்சை பழங்கள்ல கண்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய விட்டமின் சி என்னும் உயிர் சத்து இருந்திருக்கு. இது நம் கண்கள்ல ரத்த நாளங்களுக்குள்ள ரத்த ஓட்டத்தை அதிகரிக்க செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். மேலும் இது மற்ற விட்டமின்களோடு இணைந்து கண்புரையினுடைய வளர்ச்சியும் மற்றும் வயது தொடர்பான மாகுலர் சிதைவையும் எதிர்த்து போராடுகிறது. அதே சமயம் தினசரி உங்களுடைய உணவுல நீங்க சிட்ரஸ் பழங்களை சேர்த்துக் கொள்வதன் மூலம் பார்வையை உங்களுடைய வாழ்நாள் முழுவதுமாகவே நீங்க தெளிவாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க முடியும். இது கண்ணில் ஏற்படக்கூடிய அலர்ச்சி, வீக்கம் உள்ளிட்ட பிரச்சனைகளையும் சரி செய்கிறது. எனவே சிட்ரஸ் அமிலங்கள் இருந்திருக்கக்கூடிய பழங்களை நீங்க உங்களுடைய உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது வாழ்நாள் முழுவதுமாகவே உங்களுடைய கண் பார்வை திறனை நீங்க கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்க முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு முழு தானியங்கள் மிக நல்லது. ஏன் அப்படின்னா இது மற்ற உணவுகளை போல கிடையாது. அதாவது வெள்ளையரிசி, பாஸ்தா, பதப்படுத்தப்பட்ட ரொட்டி போன்ற மற்ற வகை கார்போஹைட்ரேட்டுகளை விட குறைந்த கிளைசமிக் குறியீட்டு தான் கொண்டிருக்கு. இது தவிர முழு தானியங்கள்ல விட்டமின் இ, ஜிங்க் மற்றும் நியாசின் சத்துக்கள்லாம் இருக்கு. இதன் மூலம் கண்புரை மற்றும் வயது தொடர்பான மாகுலர் டீஜெனரேஷன் என்று சொல்லக்கூடிய ஏஎன்டி அபாயத்தை நீங்க குறைச்சிக்கலாம்.
முழு தானியங்கள் உங்களுடைய ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவு அதிகரிக்கிறத குறைக்கிறதால காலப்போக்கில், அதாவது வயசானதுக்கு அப்புறம் உங்களுடைய விழித்திரை சேதமாவது முன்னாடியே தடுக்கப்படுகிறது. எனவே குயினோவா, பழுப்பு அரிசி, ஓட்ஸ் மற்றும் முழு கோதுமை ரொட்டி போன்ற முழு தானியங்களை உங்களுடைய உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் மீன் உணவுகளை உங்களுடைய உணவுகளை நீங்கள் சேர்த்து எடுத்துக்கலாம். குறைந்தபட்சம் வாரத்திற்கு நீங்கள் 2 முறை மீன் சாப்பிடுவது மிகவும் நல்லது அப்படின்றத மருத்துவர்கள் குறிப்பிடுறாங்க. இது வயதாகும் போது கூட உங்களுடைய கண்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து உங்களை பாதுகாக்க உதவும். மீன்கள் இருக்கக்கூடிய ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் கண்களில் ஏற்படக்கூடிய மாகுலர் சிதைவை தடுக்க உதவிகரமாக இருக்கு. டுனா மீன், சால்மன் மீன், காணாங்கெழுத்தி மீன், நெத்திலி மீன், மத்தி மீன் போன்றவற்றை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்கக்கூடிய EPA மற்றும் DHA ஆகியவை உலர்கண்கள் தொடர்பான வீக்கத்தை கட்டுப்படுத்துறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஸோ நீங்கள் மீன் உணவுகளை கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளை தொடர்ந்து சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் கண் பார்வை உங்களுக்கு கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்பட்டு வராமலும் தடுக்கப்படும். கண் பார்வை மேம்படுவதற்கு நீங்கள் முட்டையை உங்களுடைய உணவுகளை எடுத்துக்கலாம். முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த உணவாகும். இப்போ நீங்கள் முட்டையை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணிட்டு காலையிலே பச்சை முட்டையை நீங்கள் எடுத்துக்கிறது, அல்லது நீங்கள் ஆம்லேட் வடிவத்தில் எடுத்துக்கிறது, பொடிமாஸ் வடிவில் எடுத்துக்கிறது, ஆஃப் ஆயில் வடிவத்தில் எடுத்துக்கிறது, இது எல்லாமே உங்களை இன்ஃபெக்ஷன் பண்ணும். இது உங்களுக்கு சத்துக்களே கிடையாது. மாறாக நீங்கள் முட்டையை பார்த்தீங்கன்னா அவித்து, அதாவது ஆவியில் வேக வைத்த முட்டை குழம்புகளிலோ ஆவியில் வேக வைத்த முட்டைகளோ எடுத்துக்கொள்வது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, அதாவது இந்த முட்டை கண் ஆரோக்கியத்திற்கு ஒரு சிறந்த உணவாக இருக்குது. முட்டையில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ, லூடின், ஜியாக்சாந்தின் மற்றும் ஜிங்க் சத்து இது எல்லாமே கண் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது. முட்டையினுடைய வெள்ளை கருவில் இருக்கக்கூடிய புரோட்டீன், அந்த புரதத்தை போலவே மஞ்சள் கருவில் இருக்கக்கூடிய கோலோஜன் கண்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த கண் சுருக்கங்கள் எல்லாமே தடுக்கிறதுக்கு உதவிகரமாக இருக்கும். அந்த கண் சுருக்கங்கள் உங்களுக்கு நீங்கள் முட்டையை எடுத்துக்கொள்வதனால போயிடும். இல்லைனா உங்களுடைய அந்த கண் சுருக்கங்கள் வராமல் முன்னாடியே தடுக்கிறதுக்காகவும் நீங்கள் தினசரி உங்களுடைய உணவில் முட்டை சேர்த்துக்கலாம். ஆரோக்கியமான முறையில் இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகளை வராமல் தடுக்கலாம். இந்த உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது போலவே ஒரு சில ஆரோக்கியமான வழிமுறைகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கடைபிடிப்பதன் மூலம் கண் பார்வையை இன்னும் கூர்மையாக வைத்துக் கொள்ளலாம். கண் பார்வை தொய்வடையாமல் முன்னாடியே பாதுகாக்கலாம். ஸோ அதில் முக்கிய இடம் பெறுவது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நாளைக்கு போதுமான நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கணும். மனிதனுக்கு பரிந்துரைக்கப்பட்ட உறக்க அளவு 8 மணி நேரம் உறங்கணும். ஸோ அந்த அளவு உறங்கவில்லை அப்படின்னா கூட 6 to 8 மணி நேரமாவது குறைந்தபட்சம் நீங்கள் உறங்கி இருக்கணும். இந்த அளவு நேரம் உறக்கம் உங்களுக்கு இருக்கும்பொழுது தான் உங்களுடைய கண் பார்வை கூர்மையாக இருக்கும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் முன்னாடியே வராமல் தடுக்கப்படும். அதனால நீங்கள் போதுமான அளவுக்கு ஒரு நாளைக்கு உறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்படி நீங்கள் உறங்கலை அப்படின்னா உங்களுடைய கண்களில் வறட்சி ஏற்படும், கண் எரிச்சல் போன்ற பிரச்சனைகள்லாம் உங்களுக்கு ஏற்படும். உங்களுடைய வேலையை நீங்கள் ஒழுங்காக செய்ய முடியாததெல்லாம் நிறைய நீங்கள் சஃபர் ஆவீங்க. ஸோ அதனால நீங்கள் போதுமான நேரம் உறங்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். எந்த அளவுக்கு நீங்கள் உறங்கணுமோ அந்த அளவுக்கு போதுமான பார்த்தீங்கன்னா தண்ணீர் குடிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு மனிதன் தண்ணீர் எடுத்துக்கொள்வதனால தன்னுடைய உடலை நீரேற்றமாக வைத்துக் கொள்ளலாம். நீரேற்றமாக வைத்துக் கொள்வதால கண் வறட்சி போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படாது. கண் பார்வை கூர்மையாக இருக்கும். உடல் எப்போதுமே நீரேற்றமாக வைத்துக் கொள்ளும் போது நம்ம புத்துணர்ச்சியாக செயல்பட முடியும். கண் பார்வையும் நமக்கு கூர்மையாக இருக்கும். ஆகையால நீங்க ஒரு நாளைக்கு பரிந்துரைக்கப்பட்ட அளவு தண்ணீர் குடிக்க வேண்டியதும் ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்க வெளியில செல்லும் பொழுது நீங்க வாகனங்கள்ல போறீங்க, இருசக்கர வாகனங்கள்ல தான் வெளியே போறீங்க அப்படின்னா உங்களுடைய கண்கள்ல தூசுகள் அந்த மாதிரி படாமல் இருக்கிறதுக்காக நீங்க கண்ணாடிகள் அணியலாம். அல்லது நீங்க உங்களுடைய முக கவசங்கள் போன்றவற்றையும் கூட நீங்க யூஸ் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஃபேஸ் மாஸ்க் ஃபுல்லா முகத்தையும் மூடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்களுடைய கண் பார்வை எந்த விதமாகவும் தூசுகள் பட்டு அஃபெக்ட் ஆகாது. தலை கவசங்களை நீங்க அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுவும் வேகமாக காற்று அடிக்கிறதுல கண் எரிச்சல் போன்ற பலவிதமான பிரச்சனைகள் வராமல் உங்களை பாதுகாக்கும். வெயிலில் நீங்கள் வெளியில் செல்றீங்க அப்படின்னா கண் பார்வையை நீங்கள் பாதுகாக்கிறதுக்கு சன் கிளாஸஸ், குவாலிட்டி சன் கிளாஸஸை யூஸ் பண்ணுறதன் மூலமாக கண் பார்வையை முன்னாடியே நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கொள்வதன் கூடவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கை முறைகளையும் கடைபிடிக்கணும். இப்போ நீங்கள் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ் எல்லாம் அதிகமாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா புற ஊதா கதிர்கள் உங்களுடைய கண்களை தாக்காத வண்ணம் நீங்கள் யூவி ரேஸ் படாதவாறு கண்ணாடிகளை முன்னாடியே சேஃப்டி அணிந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ இந்த மாதிரி உணவுகளையும் இந்த மாதிரி வாழ்க்கை முறைகளையும் கடைபிடிப்பதன் மூலம் கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் குணப்படுத்தப்படும். கண்கள் சார்ந்த பலவிதமான பிரச்சனைகள் வராமல் தடுக்கப்படும். நீங்கள் உங்களுடைய கண் பார்வையை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம். நன்றி மக்களே.